ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல இசிஇ அப்படின்னா என்ன, இசிஇல என்னெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறோம், இசிஇ படிச்சா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி கிளியரா பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்டிங்ல கண்டிப்பா இசிஇ அப்படின்னா என்ன, இசிஇ சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இசிஇ படிச்சா கண்டிப்பா ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஈஸினா ஏஐல, ரோபோட்டிக்ஸ்ல இது எல்லாத்துலயுமே வேலைக்கு போலாம். ஈஸி படிச்சா குளோபல் லெவல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சிஎஸ்சி படிக்கிறத விட இந்த காலத்துல ஈஸி படிக்கிறது தான் பெஸ்ட். ஈஸி படிச்சா போத் ஹார்ட்வேர்லயும் வேலைக்கு போலாம், சாஃப்ட்வேர்லயும் வேலைக்கு போலாம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிலாம் பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஈஸி படிக்கிறதுல ரைட்டான சாய்ஸா இருக்கும். விஎல்எஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஈஸி இஸ் அ ரைட் சாய்ஸ். உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வேணும்னா கண்டிப்பா ஈஸி தான் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். எதனால எல்லாருமே ஈஸி படிங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆன்சரா இருக்கும். உங்களுக்கு இருக்க எல்லா கன்ஃபியூஷன்ஸ், எல்லா பொய்யையும் இந்த வீடியோல கிளாரிட்டியா சேஞ்ச் பண்ணி தரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இசிஇ? இசிஇ அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். பேர்லயே வந்துருச்சு. நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரானிக்ஸை பத்தியும் கம்யூனிகேஷனை பத்தியும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எலக்ட்ரானிக்ஸ். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை டிசைன் பண்றது அண்ட் அதில் ஒர்க் பண்றது, இதுதான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரை வரப்போகுது. சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எந்த ஒரு டிவைஸ்ல வந்துட்டு கண்டெயின் ஆயிருந்தாலும் அதை எலக்ட்ரானிக் டிவைசஸ்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் சின்ன சின்ன ரெசிஸ்டர், டயோட் எல்லாத்தையும் தான். அண்ட் தென் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்ன? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றது. அது எதர் வயர்டாவும் இருக்கலாம், இல்ல வயர்லெஸ்ஸாவும் இருக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த ரெண்டு டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணி தான் இசிஇ அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் பில்ட் ஆச்சு. இசிஇ தான் ஸ்மார்ட் போன்ஸ், வைஃபை, வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம், சேட்டலைட் இப்படின்னு எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த இசிஇ தான் இருக்குது. சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்ல இருந்து குளோபல் கனெக்ஷன்ஸ் வரைக்கும் இசியால தான் நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயத்த நம்ம இசியில படிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாஃப்ட்வேர். எல்லாரும் சொல்ற மாதிரி இசி படிச்சா கண்டிப்பா ஐடி ஜாப்ஸ்க்கோ சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கோ போக முடியும். கோடிங்ல, அல்காரிதம்ல, ப்ரோக்ராமிங்ல இது எல்லாத்துலயுமே நம்மளால கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் ஒன், எம்பெடட் சிஸ்டம்ஸ். எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அதெல்லாம் ரியல் டைம்ல கோட் பண்ணி ஒர்க் பண்றது தான் எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது என்னது? ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது டிசைன் பண்றது, இந்த டைம்ல அது ஆன் ஆகணும், இந்த டைம்ல அது ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்றது, இந்த மிஷினா ரெடி பண்றது, இது எல்லாமே எம்பெடட் சிஸ்டம்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட், விஎல்எஸ்ஐ அண்ட் சிப் டிசைன். சிப் டிசைன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, ஐசிலாம் பார்த்திருப்பீங்கல்ல, சின்ன சின்ன ரிமோட்டுக்குள்ளலாம் ஒரு கிரீன் கலர் போர்டு இருக்கும். அதுல சின்ன சின்னதா பிளாக் கலர் காம்பனன்ட்ஸ் இருக்கும்ல, அதுதான் ஐசி. ஐசியை டிசைன் பண்றது, டெவலப் பண்றது இதெல்லாம் தான் விஎல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ரிமோட்ஸ்லன்றது ரொம்ப சின்ன ஸ்கேல். லார்ஜர் ஸ்கேல்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இந்த ஐபின்றது பெரிய விஷயமா இருக்கும். ஏஐல இருந்து நம்ம ஸ்மார்ட் போன் வரைக்கும் இந்த ஐபி இல்லாம வேற எதுவுமே ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேட்டாவை வயர் மூலியமாவோ வயர்லெஸ் மூலியமாவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இதை எப்படி பண்ணலாம், ஏன் பண்றோம், எதற்காக பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இந்த கம்யூனிகேஷன். ஐஓடி டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் கண்ட்ரோலை எனேபிள் பண்றது. அதாவது ஒரு ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபேன் ஆன் பண்றதா இருக்கட்டும், நம்ம போய் நின்னோம்னா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஐஓடிக்குள்ள தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் டொமைன்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்மளால ரோபோட்டிக்ஸ்ல, ஆட்டோமோட்டிவ்ல, ஸ்பேஸ்ல, பயோமெடிக்கல்ல, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த மாதிரி எந்த ஃபீல்டுல வேணாலும் போக முடியும். நெக்ஸ்ட், இந்த 4 இயர்ஸ் ஆஃப் இசிஇ ஜேர்னில நம்ம என்னென்ன விஷயத்தை பத்தி படிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சேமா தான் இருக்கும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒன்று தான். 12th படிச்சதோட சின்ன கண்டினியூஷனாக தான் இந்த 4 சப்ஜெக்ட்டும் நீங்க படிப்பீங்க. எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்டும் நீங்க கண்டிப்பா படிப்பீங்க. அண்ட் தென் கம்மிங் டு த செகண்ட் இயர். செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன டொமைன்ஸோட ஒரு பேசிக்காக தான் அந்த செகண்ட் இயர்ல படிப்பீங்க. அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸை பத்தி படிக்கலாம், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சிக்னல்ஸை பத்தி அண்ட் பேசிக்கான சர்க்யூட் தியரியை பத்தி நீங்க படிப்பீங்க. தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன டொமைன், அதாவது எம்பெடட் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஐஓடி, விஎல்எஸ்ஐ இதுதான் மெயினான டொமைன்ஸ். ஆல்சோ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோல். அண்ட் இந்த பார்ட்ல உங்களோட டொமைனை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்கணும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்.
4த் இயர் பொறுத்தவரைக்கும் நீங்க எலக்டிவா சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ தான் படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங், பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உங்கள பிரிப்பேர் பண்றது, இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிதான் உங்களோட லைஃப் போகும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் பார்ட் 1. இதுல உங்களுக்கு ஈஸி அப்படின்னா என்ன? என்ன படிப்பீங்க? அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் பார்ட் 2ல இந்த ஈசியோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்கோப் எப்படி இருக்க போது? யாரெல்லாம் ஈசி சூஸ் பண்ணலாம்? எதனால ஈசி சூஸ் பண்ணலாம்? அண்ட் ஈசிய பத்தி நெறைய சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொய் எல்லாத்தையும் வந்துட்டு உடைக்கிற விதமா நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய கன்டென்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.